மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்லங்க. அதையும் தாண்டி புனிதமானது இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மருத்துவ குணம் நிறைஞ்ச முருங்கைக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வரமல்லி, 5 வரமிளகாங்க எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா 4-5 பல் பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி இதையும் நல்லா கருவேப்பிலை தழை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா புளி போட்டுக்கோங்க. தக்காளியில் வந்து இல்லைன்னா புளி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு முருங்கைக்கீரையும் கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்தேன்னா தோப்பு தன்மை கொடுத்துரும். இப்போ மசாலா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு முருங்கைக்கீரையும் தக்காளி வெங்காயத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டு 2 வரமிளகா போட்டு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தழையெல்லாம் போட்டு நல்லா சட்னியும் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம உப்பே போடலை, உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு காணுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. சூப்பரான முருங்கைக்கீரை ஹெல்த்தியான சட்னி ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? சாதத்தோடு இட்லியோடு வச்சு சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.